ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பாசிட்டிவிட்டி பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ எங்கே பார்த்தாலுமே நீங்கள் கேட்குற விஷயம் பி பாசிட்டிவ், பாசிட்டிவாக லைஃப்பில் நடந்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் சோஷியல் மீடியாவில். அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, நெகட்டிவாக யோசிக்கிறதுமே ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிறது, திங்க் பண்ணுறது நல்ல விஷயம். பட் என்ன அப்படின்னா, கண்மூடித்தனமான பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடாது. லைக் எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கும், எனக்கு எதுவுமே நெகட்டிவாக நடக்காது அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக கண்மூடித்தனமாக நம்புறதை விட, என்னுடைய லைஃப்பில் மேபி நான் ஒரு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும், இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கும், பட் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நெகட்டிவ்லேருந்து நீங்கள் பாசிட்டிவாக இந்த மாதிரி யோசிக்கணும். அதாவது நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி ரெண்டையுமே பேலன்ஸாக நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கிறணும். ஸோ நீங்கள் எப்பயுமே நெகட்டிவிட்டி வந்தது இல்லை நெகட்டிவான திங்கிங் வருது அப்படின்னா பேனிக் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியின் படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் நேச்சுரலாகவே நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்காகவே அது வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படின்னா எப்பயுமே வந்துட்டு நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு மோசமான ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு நெகட்டிவாக யோசிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெகட்டிவிட்டி தான் அவங்கள எல்லா விதமான ஆபத்துக்கள்ல இருந்தும் பாதுகாத்து இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நெகட்டிவாக யோசிக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் என்னால் முடியாது, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு, அந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்காதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகள் வருது, நான் எப்பயுமே சோகமாக இருக்கேன், இல்லை எனக்கு பயம் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் தான். சோகமாக இருக்கிறது, பயம் வர்றது, இல்லை அழுக வர்றது, இது எல்லாமே நேச்சுரல். இது வந்துட்டு ஓகே பரவாயில்ல, இது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறணும். ஓகே. ஸோ எந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு இந்த நெகட்டிவ் திங்கிங் தான் உங்களை கைட் பண்ணும். ஸோ எப்பயுமே நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி ரெண்டையுமே பேலன்ஸாக வந்துட்டு மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.